வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையாருங்கிறது உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மந்த் புக் ஹால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ புத்தகங்கள் வந்திருக்குது. பல்வேறு பதிப்பகங்கள்லேருந்து சீர்வாசர் வட்டம் வந்திருக்காங்க, சாண்டிலியன் வந்திருக்குது, சாண்டிலியனுடைய புத்தகங்கள் வானதி பதிப்பகத்துலேருந்து, ஜெயமோகனுடைய புத்தகங்கள், அதே போல் முயற்குழு பதிப்பக புத்தகங்கள்னு பல்வேறு பதிப்பகங்கள்லேருந்து வந்திருக்கு. இது கொஞ்சம் நான் ரிப்பீட்டட் டைட்டில் இருந்தது நான் காமிக்கல. கிட்டத்தட்ட 4 பாக்ஸ் வந்திருக்கு. அதை நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் காமிக்கிறேன். முதல்ல ஏன்னா கோயம்புத்தூர் புக் ஃபேரில் மிஸ் ஆன சில புத்தகங்கள், ஈரோடு புக் ஃபேரில் மிஸ் ஆன சில புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களுக்காக வர வச்சதான் இவ்வளவும். முதல் புத்தகம் மனுக்குல தீபன், வானதி பதிப்பகம், பார்த்திபன் அவர்கள் எழுதியது. விலை பார்த்தீங்கன்னா 900 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் செக் பண்ணி சொல்லிடுறேன். நிறைய நண்பர்கள் வீடியோவில் விலையை சொல்லுங்கன்றீங்க. 950 ரூபாய். நம்ம வீடியோ அந்த லென்த்துக்காக தான் டக்குன்னு சொல்லிடுறது. பட் விலை 950 ரூபாய். இந்த புத்தகத்தை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஏன்னா பார்த்திபன் அவருடைய முதல் சரித்திர புனைவு நாவல் மனுக்குல தீபன். இது ஃபஸ்ட்டு அவர் வேறு பதிப்பகத்தில் அதை சொந்தமாக வெளியிட்டார். அப்புறம் வானதி பதிப்பகம் மொழியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கு 3வது நாவல் எழுதிட்டார். 2வது நாவல் என்கிட்ட இருக்கு, அனுப்பி வச்சிருந்தாரு. இன்னும் வாசிக்க நேரம் ஒதுக்க முடியல. ஸோ அடுத்தடுத்து ஒரு 7-8 புக்கு லிஸ்ட்டு வச்சுருக்கேன் அடுத்து வாசிக்கணும் அப்படின்னு. அதில் பார்த்திபன் அவருடைய புத்தகம் ஒன்று. அடுத்த புத்தகம் இதுவும் அடுத்து வாசிக்க வேண்டிய லிஸ்ட்டில் இருக்க புத்தகம் சிவசங்கரி அவருடைய பாலங்கள். ஏன்னா சிவசங்கரி அவருடைய ஒரு மனிதன் கதை ரொம்ப பிரமாதமான, அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு நூல்னு சொல்லுவேன். நம்ம சேனலில் அது குறித்தும் டீட்டெயில்டு வீடியோ இருக்குது. ஸோ இந்த புத்தகம் இப்போ சிவசங்கரியோட இந்த புத்தகம் சமீப காலமாக நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய நண்பர்கள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. இதை வாசிக்க வேண்டிய லிஸ்டெல்லாம் வச்சுருக்கேன் அடுத்ததாக. அதே போல் அந்த ஒரு மனிதனின் கதை அதோட தொடர்புடைய டைட்டில் ஒரு புத்தகம், அதுவாக ஈரோடு புக் ஃபேர் போகும்போது கைக்கு தேடி வந்துச்சுன்னு சொல்லணும். அதுவும் அடுத்து வாசிக்க வேண்டிய ஒரு 7-8 புத்தகங்களில் ஒன்றாக இருக்குது. நெக்ஸ்ட் புத்தகம் மகாபாரதம், ராஜாஜி அவர்கள் எழுதிய மகாபாரதம். இது ஒரு நண்பருக்காக. முதல்ல இந்த புத்தகம் பார்த்தோன்னா ராஜாஜி மகாபாரதம் எழுதியிருக்கார், ராமாயணம் எழுதியிருக்காரு. அது மாதிரி எழுத்தாளர் சோவும் நமக்கு மகாபாரதமும் ராமாயணம் ரெண்டுமே எழுதியிருக்காரு. சோவோட புத்தகங்கள் அலையன்ஸ் பதிப்பகத்தில் நினைக்கிறேன். இது வானதி பதிப்பகம். ராஜாஜி எழுதிய மகாபாரதம் முதல்ல ஆஸ்திரேலியாவில் ஒரு நண்பருக்காக வாங்கின புத்தகம். இது அவருக்கு ஆஸ்திரேலியா கொடுத்து விட்டாச்சு. அடுத்து ஈரோடு புக் ஃபேரில் ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு கொஞ்சம். காலச்சக்கரம், நரசிம்மா அவர்கள் எழுதிய காலச்சக்கரம். இதன் பிறகு இந்த புத்தகத்துக்கு பிறகு பார்த்தோன்னா காலச்சக்கரம் நரசிம்மானே அவருக்கு பேராயிருச்சு. அவருடைய கர்ண பரம்பரை போன வருஷம் வாசிச்சிருந்தேன். ரொம்ப விறுவிறுப்பாக பிரமாதமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த தொகுப்பு இப்போ கீழே பாருங்கள். இந்த மொத்தமே இது ஃபுல்லாகவே சாண்டிலியன் புக்ஸ் தான். இது எல்லாமே டைட்டில் மட்டும் அப்படியே வாசிச்சுட்டு விலை சொல்லிடுறேன் உங்களுக்கு. முதல் புத்தகம் பல்லவ திலகம். விலை பார்த்தோன்னா 210 ரூபாய். அடுத்து சாண்டிலியன் தான் எல்லாமே. சரித்திர நாவல் வாசிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். கன்னி மாடம் ஒரு பார்ட், கன்னி மாடம் ஒரு பார்ட்டு 470 ரூபாய். அடுத்து ராஜதிலகம். இது ஏற்கனவே கோயம்புத்தூர் புக் ஃபேரில் ஈரோடு புக் ஃபேர்லாம் காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஈரோடு புக் ஃபேரில் காமிச்சேன். 750 ரூபாய். அடுத்து யவனராணியை பொறுத்தவரையும் அவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த 2 புத்தகங்கள், யவனராணியும் கடல் புறாவும். யவனராணி பார்த்தோன்னா 2 பாகம். யவனராணி 2 பாகம். விலை பார்த்தோன்னா 2 பாகத்துக்கு சேர்த்து தான் சொல்லியிருப்பாங்க. 430. 2வது பாகம் செக் பண்ணிடுறேன். ஒரு புத்தகம் செட்டுக்கு சொல்லிக்கோமா 420. நான் முதல் பாகம் 430, 2வது பாகம் 420 ரூபாய். அடுத்தவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கடல் புறா. 3 பாகங்கள் சேர்ந்தது. கடல் புறா 1, 2, 3 3 பாகங்கள் சேர்ந்தது. இதோட விலை பார்த்தோன்னா அதான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. முதல் பாகம் 320. இதுக்கெல்லாம் செட் ரேட்டு போடல, தனித்தனியாக தான் போட்டிருக்காங்க. முதல் பாகம் 320, ஆனால் பிரித்து கொடுக்க மாட்டாங்க, சேர்ந்தா வாங்கணும். 2வது பாகம் 395. 3வது பாகம் பேப்பர் இப்போ தான் புதுசாக பிரிண்டாகி வந்திருக்கனால கொஞ்சம் ஒட்டி இருக்குது. 535 ரூபாய். ஸோ கடல் புறாவும் நமக்கு இந்த யவனராணியும் தான் அவருடைய பயங்கரமான மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த 2 புத்தகமும். அடுத்து ஜலதீபம் 3 பாகங்கள். இந்த ஜலதீபம் இது கல்லூரி காலத்தில் வாசிச்சிருக்கேன், சூப்பராக இருக்கும். கனோஜி ஆங்கிரே, ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். கனோஜி ஆங்கிரே ஒரு பயங்கரமான கடற்படை வீரர். ஐஎன்எஸ் ஆங்கிரேனே இருந்துச்சு நினைக்கிறேன். பாம்பேல உள்ள நேவி போர்ட் அவங்களுடைய ஐஎன்எஸ் ஆங்கிரேன் தான் இருந்துச்சு. இந்த புத்தகம் பார்த்தோன்னா விலை
முதல் பாகம் 275 ரூபாய். கனோஜி ஆங்கரை மையமாக சதிப்பேர் ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இரண்டாவது பாகம் 265 ரூபாய். மூன்றாவது பாகம் 360 ரூபாய். இதுவும் ஏன்னா நம்ம கடல் புறாவும் யவனராணி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஜலதீபமும் ஒரு சூப்பரான செட்டு தான், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக ராஜமுத்திரை, இதுவும் 2 பாகம் உள்ள நூல். ராஜமுத்திரை 2 பாகம் உள்ள நூல். முதல் பாகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 475 ரூபாய் முதல் பாகம். இரண்டாவது பாகம் பார்த்தீங்கன்னா 440 ரூபாய். ஸோ 2 பாகங்கள் இருக்குது ராஜமுத்திரையை பொறுத்தவரையும். ஸோ இதெல்லாமே நமக்கு வானதி பதிப்பகத்துலேருந்து வந்துச்சு இந்த புத்தகங்கள் எல்லாமே, ராஜதிலகம்லேருந்து எல்லாமே. நெக்ஸ்ட்டு காலச்சக்கரம் நரசிம்மா, சிவசங்கரியோட நாவல், ராஜாஜி, அதுவும் வானதி பதிப்பகம் தான். ஏன்னா வானதி பதிப்பகம் அப்படின்னு சொல்லும்போது எப்போதுமே சாண்டிலியன் புக்ஸ் மட்டும் இல்லை, அங்கேயும் சில கல்கி புத்தகங்கள் இருக்குது. நிறைய புதிய எழுத்தாளர்கள் இப்போ வானதி வழியாக சரித்திர புனைவு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவுமே இருக்குது. நான் விலைப்பட்டியல் விரையிலே வாங்கி தரேன். ஏதாவது புத்தகங்கள் வேணும் அப்படின்னு நம்ம சேனலோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா நண்பர்களுக்கு ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை புத்தகங்கள் வர வச்சு கொடுக்குறோம், அதனால் மறக்காமல் சேர்ந்துருங்க. அடுத்தது இது வந்து ஒரு ஸ்ரீலங்கா நண்பருக்கா, அடுத்தது ஸ்ரீலங்கா அனுப்பி வைக்கணும். காதலே கதி மோட்சம், யாத்ரி அவர்கள் எழுதிய ஒரு கவிதை தொகுப்பு, வாசகசாலை வெளியீடு. விலை பார்த்தோம்னா 120 ரூபாய். அடுத்தது எழுதி கிழித்தவை, இது வெளியிட்டிருக்கவங்க பார்த்தோன்னா லகரச்சிறகு அப்படின்னு ஒரு பதிப்பகம். விலை எங்கே இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னு தெரியல, நான் செக் பண்ணி சொல்கிறேன். 135 ரூபாய் இந்த புத்தகம். இது வந்து சாரதி வெங்கடேசன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அவரை எழுத்துக்காரன், எழுதியவர் இல்லை, எழுத்துக்காரன்னு போட்டிருக்காரு அழகா. அடுத்து திரியை தின்றலியும் தீச்சுடர், திரியை தின்றலியும் தீச்சுடர், யாத்திரி தான் எழுதியிருக்காரு. வாசகசாலை வெளியிட்டிருக்காங்க. 160 ரூபாய். இந்த மாதிரி கவிதை நூலெல்லாம் எப்போதுமே நமக்கு அறிமுகப்படுத்துறது பார்த்தோன்னா ஸ்ரீலங்கா நண்பர்கள் தான், எங்கே என்ன தேடி பிடிக்கிறாங்கன்னே தெரியல. அடுத்ததா சேரமான் காதலி, விலை வந்து 650 ரூபாய், கண்ணதாசன் பதிப்பகம். வினு அவர்கள் வரைந்த ஓவியங்களுடன், ஏன்னா இது வந்து புதுசு, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி படிச்சதில் பார்த்தோன்னா ஓவியங்கள் கிடையாது. அப்போ விலையெல்லாம் ஒரு 300 ரூபா அது வரை இருந்துச்சு, இப்போ 650 ரூபாய். அடுத்ததாக ஜெயமோகன் அவருடைய விஷ்ணுபுரம் பதிப்பகத்திலிருந்து சில நூல்கள். முதலாவது வாசிப்பின் வழிகள், ஜெயமோகன் அவர்கள் எழுதியது. இது பார்த்தோன்னா ஒரு கடித போக்குவரத்து மாதிரி தான். வாசகர்கள் ஜெயமோகன்கிட்ட எனக்கு எப்படி வாசிக்கிறது, இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற கேள்விகளுக்கு பதிலாக அவர் கூறியவை. அடுத்த புத்தகம் வெண்கடல். வெண்கடல் பொறுத்தவரையும் அறம் சிறுகதை தொகுப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அதோட ஒரு தொடர்ச்சி மாதிரி தான் இதுவும், சிறுகதை தொகுப்பு தான் வெண்கடலும். அடுத்ததாக புறப்பாடு, இது ஹைதராபாத்தில் உள்ள ஒரு நண்பருக்காக. புறப்பாடு பொறுத்தவரையும் ஒரு அனுபவ கட்டுரை, அவருடைய பல்வேறு காலங்களில் பல்வேறு அனுபவங்களின் ஒவ்வொரு தலைப்பில் எழுதியிருக்காரு, பல்வேறு அனுபவங்களாக. இப்போ ஹைதராபாத் நண்பர் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பாயிண்ட் சொல்லணும், இந்தியா போஸ்ட் வந்து விலை வந்து அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ வெளி மாநில நண்பர்கள் நல்லா ரொம்ப சர்வசாதாரணமாக அனுப்பிக்கிறேங்க, இப்போ கொஞ்சம் விலை அதிகரிச்சிருக்கு. பட் தென்னிந்தியாவில் உள்ள நண்பர்களுக்காக சில சிறப்பான ஏற்பாடுகள் இருக்குது, கம்மியான விலையில் நம்ம அனுப்பி வைக்கலாம். பட் நார்த் இந்தியா நண்பர்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம், இந்தியா போஸ்ட் வழியாக தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கிலோவுக்கும் 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரையும் சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்தது வெள்ளை யானை, ஜெயமோகன் அவர்கள் எழுதிய, இது வந்து ஒரு நாவல், தாது வருட பஞ்சம் அதை ஒரு மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு நாவல். இது அடுத்து வாசிக்க வேண்டிய லிஸ்ட்டில் இதுவும் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான். அடுத்து அறம். அறமுக்கு வந்து நம்ம முன்னுரை கொடுக்கவே தேவையில்லை, கிட்டத்தட்ட அறம் மட்டுமே இந்த தடவை ஒரு 5 காப்பி வாங்கியிருக்கேன் நம்ம நண்பர்களுக்காக. இதோட ஒவ்வொரு கதையுமே அவ்வளோ சிறப்பானது. இதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை அப்படின்னு பார்த்தோன்னா யானை டாக்டர். இப்போ யானை டாக்டரை மையமாக வச்சு அது வந்து ஒரு புனைவாக அறம்ல எழுதியிருப்பார். யானை டாக்டரோட அந்த அவருடைய பற்றி மட்டும் கிழக்கு பதிப்பதாக தனியாக ஒரு புக்கு வந்திருக்கு, டாக்டர் கே அப்படிங்கிற தலைப்பு நினைக்கிறேன், தலைப்பு மேபி நான் தப்பாக சொல்லலாம். பட் அந்த யானை டாக்டருக்கு மட்டும் தனியாக ஒரு நூல் வந்திருக்குது. ஸோ இதற்கடுத்து முயல்கூடு பதிப்பக நூல்களை பார்த்துடலாம். அறத்தோட விலை சொன்னா எனக்கு தெரியல. அறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய், வெள்ளை யானை வந்து 600 ரூபாய், புறப்பாடு 600 ரூபாய், வெண்கடல் 280 ரூபாய், வாசிப்பின் வழிகள் வந்து 210 ரூபாய். நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது மிஸ் பண்ணிடுவேன் சில நேரம், அதுதான் காரணம். அடுத்து முயல்கூடு பதிப்பக நூல்கள். பெண் ஏன் அடிமையானால், பெரியாரோடைய நூல், விலை பார்த்தோன்னா 60 ரூபாய். அடுத்து பிரதாப முதலியார் சரித்திரம், கமலாம்பாள் சரித்திரம், 2 நூல்கள், இரண்டுமே விலை வந்து 125 ரூபாய். அடுத்து
முயற்குழு பதிப்பகம் இந்த 3 புத்தகங்களுடைய தான் முதல்ல அறிமுகமானாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 புத்தகங்களையும் இன்னும் சீர்வாசரோட புத்தகங்கள் இருக்குது. இதை குறித்தும் அடுத்த பாகத்தில் பார்ப்போம். ஏன்னா நிறையா புக்ஸ் இருக்குது, 2 பாகங்களாக பார்த்துடலாம். அடுத்த பாகத்தில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் தேவை அப்படின்னா அவசியம் நம்ம சேனலோட கமெண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டு சொல்லுங்கள். 15 நாட்களுக்கு ஒரு முறை புத்தகங்கள் வரவழைத்து அனுப்பி வைக்கப்படும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.